ஆரம்பிக்கிறேன் இப்ப இருந்து என்னோட தொண்டை. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டு லக்கேஜில் வச்சுட்டு ஆட்டோக்காரனுங்கிட்ட வந்துட்டோம். ஆட்டோக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரிப்பேர்டு ஆட்டோன்றதுனால அங்கே இருக்கிற போலீஸ்காரனுங்கிட்ட அவரோட வண்டி நம்பர்லாம் பதிவு பண்ணிவிட்டு நம்மளை தாஜ்மஹால் கூட்டு போகிறதுக்காக ரெடியாக வராரு. அதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் நடக்குது. இதுக்கு 100 ரூபா பேசியிருக்கோம். மாமா நான் தெரியலையா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நேற்று நான் வந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி கொம்மைக்கிட்டே வருது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து பாக்கு வாசனை இருக்குதா, சரி பாக்கு ஸ்மெல்லு வருது. இங்கே என்னால் முடியவே முடியல. எப்படி நம்மலாம் ஊரில் ஆக்சிஜனாக சுவாசிக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து பாக்கு ஸ்மெல்லில் சுவாசிக்கிறான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை மாஸ்க் போட்டேன். மாஸ்க்கை போட்டேன். அப்போ தான் ஒரு மாதிரி என்னால் நல்லா இருக்க முடியுது. இல்லைன்னா காமெட்டிக்குன்னு நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. வாந்தி எடுத்தாகணும் கக்கு. நம்ம போற ஆட்டோ भैया तुम्हारा नाम क्या भैया? अरे तमिल चली हिंदी पे तेरे टीके चली। मोहम्मद कौसर है। मोहम्मद कौसर। ऐसे गुजराती कहते हैं। आप टेंशन मत लो, आप दोनों तीनों पहले देख के आओ। 400 जब इधर स्टेशन आ जाओ जब आके देना। என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. இப்போ நம்ம ஆக்ரா ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு. ஆட்டோக்காரங்களுக்கு எங்களுக்கு சரியான வாக்குவாதம். ஏன்னா இவங்க ஒரு 5 பிளேஸ் காட்டுன்னு சொன்னாங்க. 500 ரூபா தான் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ டைம் கிடையாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நீங்கள் தாஜ்மஹால் மட்டும் விடுங்க, இல்லை நாங்கள் தாஜ்மஹால் மட்டும் விட மாட்டோம், ஒரு 3 இடம் சுற்றி காட்டணும் எங்ககிட்ட சண்டே போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறமா சேம் அமௌண்ட் இருந்ததுனால ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் இந்தமாரி நார்த்து ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் மாஸ்க்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் சர்வே பண்ண முடியும். भैया तमिल मालूमा? थोड़ा मालूम. நான் நிம்பிள் கிட்டே தமிழ் கரெக்டா பேச வந்திருக்கேன். क्या words? Not your answer or question. 15 அவிக்கியாவா? ஏய் தமிழங்க. கைஸ், தாஜ்மஹாலுக்கு மெட்ரோ கூட இருக்குதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா மெட்ரோவில் வந்தீங்கன்னா இங்கேயே பக்கத்துலேயே இறங்கிக்கலாம். தாஜ்மஹால் பக்கத்துலேயே. இதுதான் மெயின் கேட்டு. சரி ஓகே, நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நம்ம இறங்கிக்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தாஜ்மஹால் கிட்ட வந்துட்டோம். இது நம்ம கரெக்டாக எந்த கேட்லேருந்து வந்துருக்கோம்னா வெஸ்டர்ன் கேட்லேருந்து வந்திருக்கோம். தயவு செஞ்சு வரும்போது நிறைய பேர் குறுக்க அது வேணுமா இது வேணுமான்னு கேட்பாங்க. அதை ஏமாந்துடாதீங்க. இப்போ நம்ம வெஸ்டர்ன் கேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் போக போகிறோம். அது எவ்வளோ தூரத்துன்னு எங்களுக்கே தெரியல. நடந்து போயிட்டு பார்க்கலாம். இந்த கிளாஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. फतेहपुरी मस्जिद ஒரு தூண் ஒன்ன மாதிரி தான். அந்த ஆர்கிடெக்ட் தான் வந்து பயங்கரமா இருக்கு. வேலை படுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. Wi-Fi free, classroom free, shoe cover free, drinking water free, wheelchair free, first aid free. வேற என்னலாம் இருக்கு? ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் தான் இருக்கா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? தமிழ்ல சொல்லுங்களேன். அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து செக்கிங் பாயிண்ட் மட்டும் தானா, டிக்கெட் கவுண்டர் கிடையாது. டிக்கெட் போய் வெளியே எடுத்துட்டு உள்ள வாங்கடா. நம்ம வெளியே போய் டிக்கெட் எடுத்துருவோம். டிக்கெட் எடுக்காம உள்ள வந்துட்டோம். என்ன பண்றோம்? தலைவர் படத்தை டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு 50 ரூபா. ஸோ 2 டிக்கெட்டு 2 பேர் எடுத்தாச்சு. கூட இந்த காயின் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற காயின்.
பார்க்கணும்னு இருந்தேன். தாஜ்மஹாலை இப்போ கண்கூட பார்த்துட்டோம். இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலிங்காக இருக்குது. ஓகே, தாஜ்மஹால் யார் கட்டினாங்க அப்படின்னா ஷாஜகான் அப்படின்ற ஒரு முகலாய மன்னன் தான் கட்டிருக்காரு. அதாவது இது எவ்வளோ வருஷமாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1632 1648 வயசு. சாரி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 1648, கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம். எதுக்காக அதை கட்டியிருக்காங்க அப்படின்னா லவ், ஒன்லி ஒன் வேர்ட், லவ் ஒன்லி. மும்தாஜ் அப்படின்ற ஒரு லேடிக்காக ஷாஜகான் கட்டின ஒரு பெரிய மசூதியா சமாதி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பெரிய சமாதி தான் இது. பார்த்தீங்களா, உலகத்திலேயே 7வது அதிசயமா இதில் இருக்குது. உலகத்திலேயே 7வது அதிசயம். பார்த்துங்க, எதுக்காக அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது லவ்வுக்கு. லவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக இருங்க. லவ் பண்ணுறவங்க அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்காங்களோ அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களோட லவ்வுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் இதை விட பெரிய மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே லவ் பண்ணுங்கள், சந்தோஷமா இருங்க. நீங்களும் தான் ஆளை விட்ற சாமி. வாங்கயா. which one Taj Mahal? You told something. Yes. What? Only what? Only. What? My name is Manibalan. Is Rajshekaran. We are from Tamil Nadu. Please some feedback our Taj Mahal. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? Okay. Very beautiful. Let's take a picture. Yeah. Okay. You are all from France. France. Oh, Okay, nice. சிம்பிள் ஆஃப் லவ், அதுதான் தாஜ்மஹால். பார்த்தீங்களா, மும்தாஜுக்காக அவர் கட்டின கோட்டையை பாருங்க. ஷாஜகான் கட்டின கோட்டையை பாருங்க. ஒருத்தருக்கு இங்கே லவ் பற்றி பேசுகிறாலே இங்கே காட்டாகுது. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். அது மட்டும் கிடையாது, இத்தனை நாள் கழிச்சும் அது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த பளிங்கு கல்லாம் அவங்க எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. இவ்வளோ ஒரு பேஸ்மெண்ட்னு வந்து கீழே எவ்வளோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து இவ்வளோ நாள் நிலச்சி நிற்கும். இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம், சாதாரண ஒரு மழைக்கே வந்து எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்லாம் கீழே இடிஞ்சு விழுது. ஆனால் எத்தனை காற்று மழையை பார்த்துருக்கோம், எத்தனை காலநிலை மாற்றங்களை பார்த்துருக்கோம். இருந்தாலுமே இந்த தாஜ்மஹால் அப்படியே தொடர்ந்து கம்பீரமாக நிற்குது அப்படின்னா அதோட கட்டுமான தொழில்நுட்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாரசீகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பாரசீகத்தோட கட்டமைப்பு தான் இதில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றத நான் படிச்சிருக்கேன். Information is wealth. லாஸ்ட்டாக எங்கே ஃபைனலாக வந்துட்டோம் அப்படின்னா தாஜ்மஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அங்கே மெயின் கேட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்காக தான். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணோம்னா 50 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் அவுட்டர் சைடெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் தான் அந்த 50 rupees டிக்கெட் வந்து செல்லுபடியாகும். ஒரு வேளை நீங்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பாஸ் தனியாக எடுக்கணும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா அங்கே கேஷ் மட்டும்தான். நோ கார்ட், நோ ஃபோன்பே, நோ ஜிபே. ஸோ அதனால் வரும்போது கண்டிப்பாக எல்லோரும் கையில் கேஷ் கொண்டு வந்துடுங்க. ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனுக்கு 200 ரூபா. சின்ன குழந்தைங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நான் படித்தேன், சின்ன குழந்தைங்க டிக்கெட் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நம்ம தாஜ்மஹாலுக்குள்ளே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 கவர் வேணும். எதுக்காக அப்படின்னா நம்ம கால்களை கவர் பண்ணுறதுக்காக தான். எதுவுமே நீங்கள் அங்கேருந்து வரும்போது நிறைய பேர் அவங்க வந்து சீட் பண்ணுவாங்க. 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியே வாங்க வேணாம். அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படியே போடு. தான் தாஜ்மஹாலுக்குள்ள போக போகிறோம்.
அதுதான் அந்த மூமெண்ட்டை தான் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தாஜ்மஹாலுக்குள்ளே கேமரா அலோடே கிடையாது. ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. தாஜ்மஹாலுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி வீடியோவில் தாஜ்மஹால் உள்ளே என்ன இருக்குன்னு காட்ட மாட்டாங்க. இதில் நீங்கள் பாருங்கள், ஓகேவா? Two piece are there? Very nice, very nice. Yeah, this marble in Delhi. Marble. Delhi or other country? Other country. Other country marble? Marble, India. India. Raja. No mic, no light, push time. லவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக இருங்க, லவ் பண்ணுறவங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்காங்களோ அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களோட லவ்வுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த தாஜ்மஹால் இதை விட பெரிய மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே லவ் பண்ணுங்கள், சந்தோஷமா இருங்க. ஓகே காய்ஸ், இந்த தாஜ்மஹால் வந்து ஒரு ஆற்றங்கரையோடு இருக்குது. இந்த ஆறை பாருங்கள். இந்த ஆறு வந்து என்ன ஆறு அப்படின்னா யமுனை ஆறு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யமுனை ஆற்றுல எவ்வளோ அழகாக ஆற்றங்கரை ஓரமாக இந்த தாஜ்மஹால் வந்து அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே பார்க்க பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது. அது தெரியுதுங்களா? அந்த தூண் ஓரமாக பாருங்கள். நான் உங்களுக்கு கை காட்டுறேன். இது என்னென்னா, ஒரு வேளை ஆற்றுல நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மணி இருக்கும். ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மணி பெல்லோட சவுண்டு இந்த ஊருக்கே கேட்கும். அப்போது எல்லாருமே வெள்ளப்பெருக்கு வந்துட்டு சொல்லிட்டு உஷாராயிடுவாங்க. ஸோ அதனால தான் அது கட்டி வச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல் சொல்லிட்டு ஒரு வாசல் இருக்குது. உள்ளே இருக்கிற கைடு சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த உள்ளே இருக்கிற கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்மனி, இப்படி இன்னும் ஒரு 4-5 கண்ட்ரி சொன்னார். இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். இந்தியாவில் பிறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கடமையாக நீங்கள் நினச்சி இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். கூடவே தமிழ்நாட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.